என்னாச்சு கூத்து பாக்கு நீங்க கூத்து பாக்கு டிராக்டர்ல ஏறி வந்த அண்ணாச்சி டிராக்டர்ல ஏறி வந்த அண்ணாச்சி டிராக்டர்ல ஏறி வந்த அண்ணாச்சி அச்சி உடம்ப வந்தா நினைச்சா குத்து பாக்க இந்த சாமி கும்பிட வந்த ராதாக்கா இந்த தண்ணிக்குள்ள வரத்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்தீங்களா யாக்கா தண்ணிக்குள்ள நீந்துகிட்டே வந்தனே ஆத்தாக்கா குத்து பாக்க கூடி இருக்கிற அண்ணாச்சி பார்க்க வந்த கதை என்னாச்சு அருமையான ஊர் உண்மையிலேயே இந்த ஆத்துக்குள்ள வந்து நான் பட்ட வாடு அதுல இந்த டிராக்டர் ட்ரிப் அடிச்சு நல்லா சூடா இருந்திருக்கும் போல இதுல இன்ஜினில் ஏறி உட்காந்துட்டேன். ஆனா டிரைவர் எங்க அண்ணன் சசி அண்ணன் அள்ளிட்டிய பக்கத்துல பொம்பளை உட்காந்தவனே 4 ஈரில் வரையவா இதுல மருதமணி ரோசப்பட்டு வர்றானா நெஞ்சுக்கு தூக்குனே உண்ட சட்டி ஓடல ஐயா அப்பெல்லாம் கொட்டை தெரிஞ்சிருக்குமே தேலி கழுத்து கடிச்சு போச்சு உள்ள இருந்தா குன்னி படுத்துருக்கேன். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா நாடகம் பார்த்துட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேரி பையில் மண்ணள்ளிட்டு போயிருங்க கக்கூசு வீடு வீடு பூஜிக்கலாம். ஆனால் இதில் ஒன்றுக்கு இருந்தாலும் தெரியாது போதும்டா. ஆனால் இன்னும் யாரும் இன்னைக்கு போக முடியாது. அது தட்டி இந்த கொட்டை ஓட்ட வர சொல்லுவேன். 4 தட்டியிலே கொட்டையை முடிச்சு விட்டியே இந்த காசுலாம் உனக்கு லெவிக்காது. வாங்க இப்போ கொண்டாட ஓத்தணுமா இன்னும் வந்து பேசுனேன்னா வைவேன். நீ பொழுது அன்னைக்கு 500 ரூபா கொடுத்தாலும் 100 ரூபா கொடுத்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்க. விபூதி அள்ளி போட்டு ஓதம் உன்னை 12 டன் ஆக்கி விட்டுருவேன். ஆற்றுக்குள்ளே தலை ஓதத்தோட தெரியும். வாங்கப்பு என்னப்பு என்னை கண்டுக்கிறவே இல்லையா இந்த ஐஸுக்காரன் பகாலி போக முடியல முண்டை. நாடக அமைப்பாளர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு துண்டோட வரையா மீன் அரிக்க வரையா விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை வைத்து கௌரவிக்கப்படுகிறது. ஏன்னா துண்டை எந்த ஊர்லேயும் வாங்கிக்கிறேன், மாலையை வாங்க மாட்டேன். ஒரு ஊரில் மாலையை போட்டாங்க, உள்ள குலவி கடிச்சு பிடிச்சேன். நன்றி. பொன்னாடையை போத்தி எங்களை மணலுக்குள்ளே வர வைத்து கௌரவப்படுத்திய மொட்டனாக்கு புறம் கௌரவப்படுத்திய. ஏன்னா சத்திரக்குடி வரும்போது இந்த நாடகத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு எங்கள் பங்காளி சசி. உங்கள் குடும்பம் மென்மேலும் இருக்கு, நல்லா இருக்கண்ணா சசி. நீ தானே சசி? அப்புறம் ஏன் வாய்தாவுக்கு வந்த ஆள் மாதிரி நிற்கிறீங்க? வா வானே, நீனா அண்ணே, நான் தம்பி. வா வாய்தா நம்பர் 1 சசிகுமார். ஏன்னா சிவந்தர வள்ளி நாச்சியார் அருளோடு நீ நல்லா இருக்கண்ணா, ஒரு 1000 ரூபா எடுத்துட்டு வா. என்ன கிருனே இருக்க, நகைச்சுவை ஊரே சிரிக்குது. இப்படி காசை கொடுத்து விட்டுன்னு வேதனை படுறியா? கருப்பு என் கண்டை காப்பாத்துறேன், என்னை எப்படியாவது அங்கிட்ட இறக்கி விட்டுரு. நான் 3 மணிக்கு கிளம்பிடுவேன்ப்பா. ரூம் பாய் இந்த மடிச்சு பேம்பஸா யூஸ் பண்ணிக்க. போமுண்டா சிரிச்சுக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப நேரம் நிற்காதா, ரேட் ஏறான். எக்கோ வை மைசெட், அருமையான மைசெட். எப்படி தூக்கிட்டு வந்த? காசு அதுலேயே போயிருக்க மாட்டான், ஏற்றியும் பேச முடியாது உள்ளூர்காரன். ஒளி அமைப்பு உண்மையிலேயே செல்வி ரேடியோ மென்னந்தி உரிமை பி விஜயகுமார் வாழ்த்துக்கள் ப்ரோ. இந்த நிற்கிறது எனக்கு தெரியப்படல, எப்படியும் தள்ளி விட்டுருவேன்னு நினைக்கிறேன். தள்ளி நிலுங்க ப்ரோ. அல்லோ 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 நார மறக்காதே. தங்கச்சி இருக்கும்போது அண்ணன் நிப்பாட்டுறேன். அண்ணன் யாரு? கருப்பு. நல்லா சொல்ற மட்டும் கண்டாலி மேடம். கருப்பு. நார பறக்காதே, நார பறக்காதே. ராமநாட்டு 48 மடக்கம்மாயாம். ராமநாடு 48 கம்மாயா மடக்கம்மாயா. என்ற மடப்பயமேனே மடக்கம்மான் 48 ஏழை ஏழை அந்த ஹெல்மெட்டில் அவனை எரிதா. உட்கார்றா அவெல்லாம் வரக்கூடாது, வந்துட்டேன் உட்கார்றா. மசுரை விரிச்சு போட்டா வர்றேன். ஏற்கனவே இங்கே அலங்குலமா அண்ணன் நிற்கிறேன், விரிச்சு போட்டு வர்றேன். அண்ணன் கேவலப்படுத்து. எதுக்கு அட்டை பாக்ஸ் தூக்கிட்டு வர்றேன்? மண்ணாளிட்டு போவா வா. அதில் அப்படியே மருதமணியை பார்சல் பண்ணி கொரியாவுக்கு அனுப்பி
48 மடக்கம்மாயா ராமநாடு ஜலிக்குதடா. உன் தங்கச்சி மென்னந்தில உள்ள சவுந்தரவள்ளி நாச்சியார கூட்டிக்கிட்டு இந்த ஆத்து படுக்கையில கொஞ்ச நேரம் மணல் பறக்க போகுதுடா. மதுரை கடை சந்தனமா ஏ பொல்லாத பாண்டி முனி உனக்கு மானா மதுரை சேவை கட்டா. மதுரை கடை சந்தனம்மா பாட்டு தாண்டா அடிக்கிறான். மதுரை கடை சந்தனம்மா மதுரை கடை சந்தனம்மா பொல்லாத பாண்டி முனி மானா மதுரை சேவை கட்டா. உனக்கு மானா மதுரை சேவை கட்டா. கட்டா கட்டா பொல்லாத கோபாக்காரன் பாண்டி முனி பொல்லாத கோபாக்காரன் எந்த பேய் உடிச்சாலும் விட்டுருமுடா. என் பாண்டி இறங்கு நானா ஜாமான் செலவிட மாட்டான்டா. மேல மடப்பு அதுல மேல மடரா. அந்த மேல மடையில நீ உட்கார இடம் இல்லையாடா பாண்டி. மேல மடையில கலங்க தண்ணி பாதாளத்துல என் பாண்டி முனி உட்கார உனக்கு இடம் இல்லடா. கருப்பாயூரணில எப்பு வாடா. அப்ப ஏன் சொனக்குற உன் காலில் சூக இருந்துச்சா இல்ல உன் கச்சையில கரையா முத்துச்சா? பொல்லாத கோபாக்காரே ஒரு செல்லு இந்த மதுரை பாண்டி முடி நீ ரோசாக்காரன் தான். ரோசாக்காரன் தங்கமுடா. மென்னந்தி கிராமத்தில சவுந்தரவல்லி நாச்சியாவ உன்னைய வச்சு வளர்க்க முடியாதே முப்பாட்டே. அஞ்சு தட பரசி வர காயமங்கல முத்துமாரி உனக்கு பங்குனி மாசத்துல அழகு சடையம் தோரணையில செட்டி விளையாடுது தாயமங்கலத்துல. செட்டி விளையாடுது தாயமங்கல வயக்காட்டில. மலையாள நாட்டில அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. மலையாள நாட்டில அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. உன்னைய தத்தெடுத்தா மலையாளத்தா என் கருப்பன தத்தெடுத்து வளர்த்தால உன்னைய வச்சு வளர்க்க முடியல. மலையாள நாட விட்டு வளர்த்தாட்டு தண்ணியில என் கருப்பை பெட்டி இறங்குதுடா ஒத்தையில. 18 நாடர்களையும் படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படியா அந்த பேரு வர காரணா. எல்லா கதவும் அடைச்சிருக்கேன், அடைச்சாலும் திறந்துருக்கும்டா. உன் கதவு மட்டும் ஏன்டா அடைச்சிருக்கு? இன்ன வரைக்கும் 18ஆம் படியா விடதரலடா. ஒரு ரெண்டு லட்சம் உள்ள சத்திரக்குடி பகுதியே ஒத்துமையா இருச்சு உள்ள ஒத்துமையா இருச்சு ஆத்துக்குள்ள
கை தட்டாமல் இருக்கிறதே தமிழனுடைய பண்பாடு.